பண்ணிட்டீங்க அப்படின்ற சொல்ற மாதிரி ஒரு படம் அவரோட ரிலீஸ் ஆகும் போது ஸோ கடைசி உலகப்போர் அப்படின்ற ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இறங்கி வந்தா என் போல சீனா இல்ல யாரும் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லவில்லை. இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கிளிப்ஸ் மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுலயே வந்து ஒரு மாதிரி ஹிப்ஹாப் தமிழா என் மூவி ஹிப்ஹாப் தமிழா படமா இது நம்ம டைரக்ட் பண்ண படமா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட் இருக்கிற மாதிரியே ஒரு கண்டென்ட் அவர் வச்சிருக்காரு. அவரு யாருமே பெருசா வந்து நம்ம என்ன பண்றோம் வெளி தோற்றத்தை பார்த்து வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பேர் நினைப்போம். ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்ல தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அப்படி இருக்கும் போது எனக்கு இந்த பாடல் கேட்கும் போது ஒரு மாதிரி ஆனா டிப்பிக்கல் ஹிப்ஹாப் தமிழ் அப்படின்றதுதான் இருக்குது பாடல். ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயம்லாம் அந்த பாடல்ல வர அந்த கிளிம்ஸா இருக்கும் சின்ன சின்ன அந்த படத்துக்கு சம்பந்தமான நிறைய விஷயம்லாம் வரும்போது எனக்கு என்னடா இது ஏதோ ரொம்ப எப்படி சொல்றது ஒரு மாதிரி இந்த எஸ்பி ஜனார்தனன் ஸோ அவங்க டைப்ல ஒரு படம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய இன்ஃபர்மேஷன் ஆகும் ரொம்ப ஒரு சோசியல் கண்டென்ட் எடுக்கிற படமாகவும் நான் வில்லன் என்றாலும் நான் ராவன் பறவையாய் தந்திரம் செய்வோம் நாங்கள் ஆக்சுவலா வந்து இப்போ நிறைய படத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருப்பாரு ஃபுல்ஃபிளெட்ஜா ரொம்ப சீரியஸெல்லாம் பண்ணது மேக்ஸிமம் கிடையாது. ஸோ இது வந்து பாடல் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ கேம் மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு மாதிரி ரொம்ப வைப்போடவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்டார்டிங் போய் எண்டு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளைமேக்ஸ் சாங்னு நினைக்கிறேன். எங்கேயோ போய் சம்பவம் செய்யற சாங்கா இருக்கும் மேபி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஒரு மாதிரி செவ்வியாவே இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும். நிறைய ஜானர்ஸ்லாம் அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. பொதுவாக ஹிப்ஹாப் தமிழ் படத்துல வந்து அந்த மாதிரிலாம் திடீர்னு ஒரு ஜானர்ல இருக்கும், திடீர்னு லிரிக்ஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு நாட்டுப்புற பாடல் சின்ன பொண்ணு அவங்க வந்து திடீர்னு பாடிடுவாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல் தான். ஆனால் அதுல வந்து எனக்கு பாடலாம் வந்து ஹிப்ஹாப் தமிழ் பாடல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேசியான ரொம்ப வைப்பான ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஆனா உள்ள நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த உள்ள இருக்கிற கிளிம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாவே இருந்துச்சு, ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலா ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், கண்ணை ஒருத்தர் தூக்கி போடுற அதை ஹிப்ஹாப் தமிழ் பிடிச்சிட்டு அந்த இது பண்ற அந்த ஷார்ட்டா இருக்கும். அது மாதிரி ஹிப்ஹாப் தமிழா வந்து சிரிக்காம இந்த பாடலுக்குள்ளாக அந்த பாடல அந்த எப்படி சொல்றது லிரிக்காக ஒரு வீடியோ மாதிரி இருக்கு. அதை தவிர்த்துட்டு படத்துல அவர் நியூஸ்லாம் அவர் சிரிக்கவே இல்லை, ஒரு மாதிரி வெறியாவே இருக்காரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கன் போற ஸ்டாப் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து டவர்னு சொல்றாரு, கட்டில் அரைக்கிறாரு, ஹிப்ஹாப் தமிழா வாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்மள ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண வச்சு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு மாதிரி பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பாடல்ல வந்து என்னன்னா இந்த இதெல்லாம் முத்துமுத்தாகன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஒரு பாடத்தை ஒரு பேர் வந்து ஒரு ஷார்ட்ல ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபன்னா பண்றதுக்காக அதெல்லாம் இது வந்து என்ன க்ரௌட் புல்லிங் ஃபேக்டருக்காக அதெல்லாம் சில விஷயம் பண்ண ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பாடல ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. நடுவில் சின்ன பாடுற போர்ஷனும் ஒரு மாதிரி ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாடல் வந்து ஒரே மூட்லயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜானஸ் ஷிஃப்டானாலே ஒரே மூட்லயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி என்னடா இது ரொம்ப எல்லாமே வித்தியாசமா இருக்கு, இப்போ டச்சுன்னு ஒன்று இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த லாஸ்ட்ல ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பேர் ஷா வந்து கேட்கிறாரு என்ன பண்ணுறது, ஷா வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து நன்றி வந்து கேட்கிறாரு என்ன பண்ணுது நம்ம படம் 100 crores அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது நன்றி சொல்றது சரியாச்சு. ஏன்னா வழங்குமே அண்டிய பொதுவில் வர 100 crores அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுறதுலாம் ஒரு மாதிரி சூப்பராச்சு. மறந்துட்டீங்களா நம்ம படம் 100 கோடி வேர்ல்ட் வைட். பாடல் உண்மையிலேயே ஒரு மாதிரி எப்படி சொல்றது புதுசா இருக்கணும் சொல்ல முடியல, அதே மாதிரி புதுசா தான் இருக்கு.